வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலனை எப்போதுமே சொல்கிறதாங்க. ஸோ லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்குறது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது, ஒரு மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஃபஸ்ட்டு பொது பலன்கள் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பலன் வரும். ஸோ உங்களோட என்ன தசாபுத்தி அந்தரங்களுக்குதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். வீடியோ 2 டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கன்னிராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபதி புதன் 10ல் இருந்து, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயோடைய சாரத்தில் போகும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஏன்னா வந்து செவ்வாய் 8ல் இருந்து அது வந்து 10ல் போய் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய மெனக்கெடுகள், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்பு, ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு 2ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி சுக்கிரன் 10ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் இருந்தாலும் அதுவும் சுக்கிரனும் செவ்வாயோட சாரத்தில் போகும். தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் குடும்பத்தில் இருக்கும், கொஞ்சம் வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்பு, கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் 8ல் வந்து ஆட்சி பலத்தோடு சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவியினுடைய தேவையில்லாத ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும். ஸோ தேவையில்லாத ஒரு மன வருத்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து பார்த்து நடந்துக்கணுங்க. 4ஆம் அதிபதியான குரு. ஸோ 4ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா 9ல் இருக்கும்போது நல்ல வெற்றிகள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு சந்தோஷங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். சில பேருக்கு வந்து லோனில் வந்து சொத்துக்கள் வாங்குவதற்கான அமைப்பு, புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ தாயாரோட உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வெற்றி ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைகள் அயல்நாடு சென்று படிக்கிறதுக்கான யோகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி, ஸோ 6ஆம் அதிபதி சனி வந்து ஆட்சி பலத்தோடு வந்து 9 இருக்கும்போது வெளிநாட்டில் வந்து போய் தங்கி படிக்கிறதுக்கான, தங்கி வேலை செய்வது, இல்லை வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி, ஸோ 7ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு சூரியனோட சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து கொஞ்சம் நிறைய விஷயங்கள், அதாவது என்ன சொல்கிறது, கொஞ்சம் வெளியில் சுற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ 8ஆம் அதிபதியான உங்களுக்கு வந்து செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஏன்னா வந்து ஏதாச்சும் ஒரு தேவையில்லாத மன உளைச்சல்கள் கணவன் மனைவிக்கு நடுவில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி என்னங்க, உங்களுக்கு வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள், 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து சிறப்பான ஒரு இடத்துல இருக்கும்போது வெளிநாட்டில் ரொம்ப பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் 10ல் வந்து புதன் வந்து ஆட்சி பலத்தோடு இருந்து அது வந்து உங்களுக்கு செவ்வாயோட சாரத்தில் கொஞ்சம் தொழிலும் கொஞ்சம் டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி எல்லாமே லாபங்கள் கண்டிப்பாக வருமானா. சந்திரனை பொறுத்தவரை வந்து அது வேகமாக போகிற கிரகம். ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளத்தை பண்ணாது. மற்றபடி என்னங்க, இப்போ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கன்னி லக்னமாக இருந்து சூரிய தசாபதி நடக்கிறவங்க சூரியன் 12ஆம் அதிபதியாக இருந்து அவர் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய அலைச்சல்கள் இருந்தாலும் அது வந்து அடுத்த கட்டத்திற்கு ஒரு முயற்சியாக ஒரு பெரிய வெற்றிக்கான ஒரு அடித்தளமாக அமைகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபதி நடக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான வளர்ச்சி, நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான ஒரு பொருள் விற்று ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஒரு இடம் விற்று பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம். தாயார் சார்ந்த விஷயங்கள் வந்து அம்மாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும். கொஞ்சம் அவங்களுக்காக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் சுக்கிரனுடைய சார்ந்தும் கணவன் மனைவிக்கு நிறைய டென்ஷன்ஸ், தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்கள் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். கன்னி லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல விஷயம், நல்ல மாற்றங்கள்லாம் இருந்தாலும் அது வந்து செவ்வாய் ராகு புதன் போதே சில நேரங்களில் வந்து ஒரு புத்தி கர்வத்தை கொடுத்து நம்ம டென்ஷன் படுத்தும். ரொம்ப நான் தான் முச்சாலின்னு நினச்சி நம்ம எதாவது போட்டு விட்ருவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக வந்து குரு தசாபுத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கிறது, அதுவும் சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய வெளிநாட்டுக்கு போய் போகிறது, வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சிருக்கோம், வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறதுக்கான, வெளி மாநிலங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருந்து அது வந்து குருடைய சாரத்தில் போகும்போது வெளிநாட்டில் வேலை, வெளியூரில் வேலை செல்வதற்கான வாய்ப்புகள், அதெல்லாமே வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேல் கல்வி, அதாவது பெரிய பெரிய படிப்பு படிக்கணும்னு சொல்லிட்டு வெளி மாநிலங்கள், வெளிநாடு சென்று படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கான லோன் கிடைக்குமானா லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி வந்து கன்னி லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து 10ல் இருந்து நல்ல ஆட்சி பலத்தோடு இருந்தாலும் அது வந்து சூரிய சாரத்தில் கொஞ்சம் அலைச்சல்கள் கொடுக்கும். வியாபார ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் கொடுக்கும். கொஞ்சம் வந்து அலைஞ்சாலும் பிற்காலத்தில் ஒரு பெரிய லாபங்களை தருவதற்கான ஆகலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க.
அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி கேது வந்து ராசியிலே இருந்து சந்திரனுடைய சாதனம் பெரிய லாபங்களை நோக்கி நம்ம மனசு போகும். பட் இருந்தாலும் வந்து நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும். ஏன்னா வந்து கேது சந்திரனும் போதே இந்த மன போராட்டங்களையும் கொஞ்சம் வந்து தூங்க விடாமல் இதாகிடுமோ அதாகிடுமோ ஒரு பயத்தை உண்டு பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் பயம் இருந்ததுன்னா நீங்கள் துர்கை போய் வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பயங்கள் நீங்குவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 10ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் எதிரும். அதுவும் அயல்நாட்டில் இருக்கவங்க அப்பாவுடைய சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்பா சார்ந்த விஷயங்களால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மற்றபடி வந்து குடும்பம் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப சிறப்புங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு பிரார்த்தனை மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணணும். பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல விஷயம் நடக்க வாழ்த்துக்கள். வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஆத்மகாரகன். ஸோ ஆத்மகாரகன்னா யாருன்னா ஒருத்தருக்கு வந்து இஷ்ட தெய்வம், எனக்கு வந்து இஷ்ட தெய்வமாக இந்த தெய்வத்தை வழிபட்டால் எனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறத பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்டம் இருக்குது. 12 கட்டம் இருக்குன்னு வச்சுப்போமே. இந்த 12 கட்டத்தில் வந்து 30 டிகிரி ஒரு கட்டமும். ஸோ இது வந்து ஒரு கணக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது எந்த கிரகம் அதிகமான டிகிரி, இப்போ 30 பாகை இருக்குன்னா எது அதிகமான டிகிரி இருக்கோ அதுதான் வந்து உங்களுக்கு ஆத்மகாரகனாக வரும். ஸோ அந்த தெய்வத்தை வழிபட்டிங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து ரொம்ப சூப்பராக போகலாம். அது மட்டும் இல்லாமல் அது கிளாரிட்டி கொடுக்கும். ஸோ லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான கிளாரிட்டியை வந்து ரொம்ப சூப்பராக கொடுக்கும். ஸோ அது வந்து எந்த மாதிரி விஷயங்கள், இப்போ உதாரணமாக ஒரு சூரியன் அதிக டிகிரியில் இருக்குன்னு வச்சுக்கோமே, அது வந்து 30 டிகிரிக்குள்ளே தான் இருக்கும். 30 டிகிரி ஒரு கட்டம்னா அதில் வந்து சூரியன் இருக்குன்னு வைங்களேன். அதில் வந்து நீங்கள் உங்கள் எல்லா கிரகத்தையும் பார்க்கும்போது எந்த கிரகம் அதிகமாக இருக்கோ அதை வந்து நம்ம ஆத்மகாரகனாக எடுத்துப்போம். ஸோ அது வந்து உங்களுக்கு அதாவது உபாசனை தெய்வம். ஸோ உபாசனை தெய்வமாக அது வழிபடுவோம். அந்த உபாசனை தெய்வங்கிற போது சூரியனாக வருதுன்னு வைங்களேன், ஈஸ்வர வழிபாடு. ஸோ மனதார இறைவனை வந்து வழிபாடு பண்ணுறது வந்து அந்த ஈஸ்வர வழிபாடு வந்து சூரியனுக்கு வருங்க. ஸோ சந்திரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரன் கோயிலில் இருக்க அம்மன். ஸோ அது சொர்ணாம்பிகை பாலாம்பிகைன்னு இருப்பாங்க. ஸோ அவங்களை வழிபாடு பண்ணும்போது அது வந்து அந்த உபாசனை தெய்வமாக இருந்து உங்களோட பேசுங்க. அதுக்கப்புறம் செவ்வாய்னா எல்லாருக்குமே தெரியும் முருகன். ஸோ முருகனை வந்து உபாசனை தெய்வமாக எடுத்து ஓம் முருகன் பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு. ஸோ என்றைக்குமே வந்து ராகுன்னும் போதே காளி. ஸோ காளி நல்ல ஒரு உக்கிரமான ஒரு காளி தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது அந்த ராகுங்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு வக்கரகாளியை வணங்குறீங்கன்னு விஷயம் ஓம் வக்கரகாளின்னு சொல்லும்போது அது வந்து உங்களை வந்து ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கும். ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அதே மாதிரி குரு வந்து உங்களுக்கு ஹையஸ்ட் டிகிரியாக இருக்குன்னா பெரியவர், அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், சாய்பாபா, காஞ்சி பெரியவர், இந்த மாதிரி பெரியவர்களை வழிபாடு பண்ணுறது வந்து உபாசனை தெய்வமாக இருக்கும். ஓம் சங்கராச்சாரிய நம்ம ஓம் சங்கராச்சாரிய மனதார வழிபாடணும். ஓம் சாய்பான்னு வணங்கலாம். ஸோ அந்த மாதிரி வணங்கும் போது அது வந்து உங்களுக்கு நல்ல கிளாரிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது சிறப்பான படம். அதே மாதிரி சனியும் போதே என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஒரு சனி வந்து ஹையஸ்ட் டிகிரியாக இருக்குன்னா உங்களுக்கு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அந்த குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு போகும். எனக்கு குலதெய்வமே தெரியாதுங்க அப்படின்னு ஹரிஹரசுதன் ஐயப்பனை நீங்கள் வணங்குனீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வத்தோட ஹெட் குவார்ட்டரே அவர் தான். ஸோ அதை வணங்கும்போது அதை வந்து உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி லைஃப்பில் வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து அதே கூட்டு போங்க. இது வந்து டெய்லி பண்ணணும். டெய்லி வந்து ஒரு 108 மாலை விற்கிது இல்லைங்களா, அதை மரத்தில் இருக்கும் இல்லை ஸ்படிகமாக இருக்கலாம், எதை வேணா இருக்கலாம், ஜஸ்ட் கவுண்டிங் தான். ஸோ இப்போ ஐயப்பனா ஓம் ஐயப்பா அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து சொல்லும்போது மனதார சொல்லுங்கள். ஸோ அப்படி சொல்லும்போது நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உபாசனை தெய்வம் வந்து புதனாக இருந்தால் பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். கேதுவாக இருந்தால் வந்து உங்களுக்கு வந்து விநாயகர், ஆஞ்சநேயர் யாராச்சும் ஒருத்தர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் வந்து ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக தருங்க. ஸோ இதை வந்து வழிபட்டு வாங்க. கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. அதே வந்து சுக்கிரனாக இருந்தால் மகாலட்சுமி. ஸோ மகாலட்சுமி வந்து மனதார வழிபடுங்க. அது வந்து ஓம் மகாலட்சுமி வழிபடும்போது கண்டிப்பாக வந்து நல்ல கிளாரிட்டியை கொடுக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றம்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. நீங்கள் அந்த பிரார்த்தனை பண்ணுங்கள். லைஃப்பில் வந்து நம்மளை தேடி நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி. நன்றி, வணக்கம்.